நாம் தமிழ்ச்சியின் சார்பாக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறீங்க. மக்கள் களம் எப்படி இருக்கு? அரவக்குறிச்சி தொகுதியோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் ஒரு சுற்று போயிட்டு வந்தாலும் அந்த தொகுதியில் மட்டும் 756 கிராமங்கள் இருக்குது. இந்த 756 கிராமங்களும் இன்னும் வறட்சிக்கு உண்டான கிராமங்களாக தான் இருக்குது. இன்னும் கோடை காலங்களில் நீருக்கு மக்கள் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. கடந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரவக்குறிச்சியில் வெய்ய காலங்களில் பதிவான டெம்பரேச்சர் மட்டும் 110, 111 டிகிரி ஃபாரன்ஹீட். இல்லை, இப்போ 5-6 இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போதும் வறட்சியாக இருக்குது. இங்கே அதிகப்படியான வெப்பம் பதிவாகுதுன்னா பிரச்சனை எங்கே இருக்குது? கட்டுக்கடங்காத அளவுக்கு அதிகமான கல்குவாரிகள் ஒரே பகுதியில் பக்கமாக ஏகப்பட்ட கல்குவாரிகள். இன்னமும் சொல்லப்போனால் ஒரு பகுதியில் அமராவதி ஆறு, ஒரு பகுதியில் காவேரி ஆறு, 2 ஆறுகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டுமே 160க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அந்த இடத்துல செயல்பட்டு வருது. இதே கல்குவாரி பக்கத்தில் கூடுதலாக சின்ன தாதம்பாளையம் ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி, 360 ஏக்கர் பரப்புள்ள ஏரி. அந்த ஏரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெய்ய காலங்களில் 5லேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி குடிநீர் கொண்டு வர அவலமான நிலை. ஏரிக்குள்ள மரம் நட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏரிக்குள்ள யாரு மரம் நட்டு? வனத்துறை தான் நட்டுட்டு இருக்கு. வனத்துறை ஏரிக்குள்ள மரம் நட்டுட்டு இருக்கு. வனமாக்கி கொண்டு இருக்காங்க அந்த ஏரியை. புதிதாக வந்த நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்கு. அதுவும் மாற்றம் தான் பேசிட்டு இருக்காங்க. உங்க 2 பேர்ல நாம் தமிழ்ச்சி ஏன் மக்கள் தேர்வு பண்ணணும்? இன்னைக்கு விஜய் அறிவிச்சிருக்காரு பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு 2500. இவர் ஒரு குட்டி திமுக என்னென்ன செயல் திட்டங்களை செய்கிறதோ, அதிமுக என்னென்ன செயல் திட்டங்களை செய்கிறதோ அதையே இவர் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இவர் எப்படி மாற்றா இருப்பாரு? இவரும் ஒரு ஏமாற்றம் தானே இருப்பாரு. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் நரேன் அவர்கள். சகோ வணக்கம். வணக்கம் சகோ. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நாம் தமிழ்ச்சியின் சார்பாக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறீங்க. தமிழ்நாட்டிலே எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு தொகுதியாக அரவக்குறிச்சி தொகுதி இருக்குது. பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் போட்டி போட்டிருக்காங்க. அந்த தொகுதியில் போட்டியிடுறீங்க. உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது? மக்கள் களம் எப்படி இருக்குது? முன்னாள் அமைச்சர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி 3 பெரிய ஜாம்பவான்கள். அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய தொகுதி. நீங்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், திரு ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், 3 பேரோட தொகுதியுமே அரவக்குறிச்சி தொகுதி தான். இருந்தும் அந்த அரவக்குறிச்சி தொகுதி இன்னும் வறட்சி தொகுதியாகவே தான் இருக்குது. இல்லை, உங்களுக்கு எப்படி ஆதரவு இருக்குது? நாம் தமிழ்ச்சி களத்துக்கு போகிறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க. மக்கள் உங்களை எப்படி வரவேற்கிறாங்க? மக்கள் எப்படி வரவேற்காங்கன்னு தவிர்த்து நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு இதே அந்த அரவக்குறிச்சி தொகுதியோட சின்னத்தாராம் பகுதியில் 1-2 பேர் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி 50 பேர் களத்துக்கே வராங்க. ஸோ களத்துக்கே 50 பேர் வராங்கும் போது நாங்கள் மக்கள் அணுகும் போது பெருவாரியான மக்கள் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தும் போது, மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள்ட்ட பேசும்போது அவர்கள் அதிருப்தி தெரியுது. பெரிய ஆதரவும் இருக்குது மக்களிடத்தில். இப்போ காங்கிரஸ், அப்புறம் பாஜக, திமுகன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 3 ஜாம்பவான்கள் அந்த தொகுதியில் இருக்கிறாங்க. ஆனால் தொகுதி வறட்சியாக தான் இருக்குது. எந்த வளர்ச்சியுமே இல்லை அப்படிங்கிறது எப்படி குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறது? இல்லை, தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி கரூர் மாவட்டமே வறட்சி மாவட்டம் தான். அதில் அரவக்குறிச்சி தொகுதி குறிப்பாக பார்த்தா இன்னும் வறட்சியான பகுதி. இருந்தும் பரப்பளவு அரவக்குறிச்சி தொகுதியோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் ஒரு சுற்று போயிட்டு வந்தாலே அது ஜியாகிரபிக்கலாக கொஞ்சம் சேலஞ்சிங்கான தொகுதி. ஏன் அப்படின்னா அந்த தொகுதி முழுக்க கிராமப்புறங்கள் நிறைந்த தொகுதி. அந்த தொகுதியில் மட்டும் 756 கிராமங்கள் இருக்குது. இந்த 756 கிராமங்களும் இன்னும் வறட்சிக்கு உண்டான கிராமங்களாக தான் இருக்குது. இன்னும் கோடை காலங்களில் நீருக்கு மக்கள் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கிராமங்களில் பெரும்பாலும் பிரதானமாக இருக்கிறது மக்கள் விவசாய தொழில் தான் பார்க்குறாங்க. இருபெரும் ஆறுகள் ஓடுது அரவக்குறிச்சி தொகுதியில். ஒரு எல்லையில் காவேரி ஆறும், இன்னொரு எல்லையில் அமராவதி ஆறும் ஓடுது. 2 பெரும் ஆறுகள் ஓடியும் அந்த தொகுதி வறட்சி தொகுதியாக தான் இருக்கு. இன்னும் இல்லை, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? 2 பெரிய நதிகள் 2 பக்கம் போய்கிட்டு இருக்கு. கரூராக இருக்கட்டும், இல்லை அரவக்குறிச்சி முழுக்க விவசாயம் சார்ந்த பூமியாக தான் எங்களால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது வறட்சி தான் இருக்குங்கிறது எப்படி? ஏன் அப்படின்னா சரியான நீர் மேலாண்மை இல்லை. அரவக்குறிச்சியில் அமராவதி ஆற்றில் வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை 2 வருடத்திற்கு ஒரு முறையோ நீர்ப்பெருக்கு, வெள்ள நீர்ப்பெருக்கு முழுவதுமாக 2 கரைகளையும் தட்டி ஓடக்கூடிய அளவுக்கான வெள்ளம் பாயுது மழை காலங்களில். அந்த நீரை இவர்கள் முறையாக ஏரிகளிலும் குளங்களிலும் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க புதிதாக புதுப்பிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரிகளில் அவர்கள் தூர்வாரி அந்த ஏரியை சமப்படுத்தி சீர்படுத்தி இருந்தாங்கனாலே அந்த ஏரியில் நீர் தேக்கம் பண்ணி அந்த பகுதியை, விவசாயத்தை மூலதனமாக கொண்ட பகுதியை நேரம் மேம்படுத்தி இருக்கலாம். இந்த அமராவதி ஆறும் காவிரி ஆறில் கலக்கக்கூடிய சின்ன ஆறுகள், குறு ஆறுகள் நொய்யல் ஆறு இருக்குது, நங்காஞ்சி ஆறு இருக்குது, குடகன் ஆறு இருக்குது. இப்படி 3 சின்ன ஆறுகள் இந்த பெரிய ஆறுகளோட கலக்குது. இந்த நீர்
நிலைகளை வந்து இவர்கள் சரியாக செம்மையாக சீர் பண்ணி அந்த நீரை பிடிப்பு பகுதிகளை சரியாக சீர்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் கிராமப்புற உட்கட்டமைப்புக்கு நாங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், இந்த முறை வந்து அதிகமான கிராமப்புற உட்கட்டமைப்பு செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக மத்திய அரசு நிறைய திட்டங்களை கிராமப்புறத்துக்காண்டி கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அரவக்குறிச்சி கிராமப்புறத்தில் வராதா நீங்கள் சொல்கிற? அரவக்குறிச்சி கிராமப்புறத்துலலாம் வருது. ஆனால் அந்த உட்கட்டமைப்பு பண்ணியிருந்தா இந்நேரம் அரவக்குறிச்சி செழிப்பாக இருந்திருக்கணும் இல்லையா? நீங்கள் கடந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரவக்குறிச்சியில் வெய்ய காலங்களில் பதிவான டெம்பரேச்சர் மட்டும் 110 111 டிகிரி ஃபாரன்ஹீட். இது நீங்கள் ஒரு வெள்ளூர்லேயோ ஒரு ராமநாதபுரத்துலையோ எந்த அளவுக்கான ஒரு வெப்பத்தாக்கம் இருக்குமோ அதே அளவுக்கான வெப்பத்தாக்கம் காப்பரமத்தியில் பதிவாயிருக்கு. அப்படின்னா அது நாளடைவில் பாலைவனமாக நோக்கி தான் போயிட்டு இருக்கே தவிர செழிப்பாக இல்லை விவசாயம் செழிக்கக்கூடிய பகுதியாக போகலையா? இல்லை, இப்போ 5-6 இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போதும் வறட்சியாக இருக்குது, இங்கே வந்து அதிகப்படியான வெப்பம் பதிவாகுதுன்னா பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை, பிரதான பிரச்சனைகள் என்ன? நீர் மேலாண்மை இல்லை. இரண்டாவது மிக முக்கியமான பிரச்சனைனா கல்குவாரிகள். கட்டுக்கடங்காத அளவுக்கு அதிகமான கல்குவாரிகள் ஒரே பகுதியில் பக்கம் பக்கமாக ஏகப்பட்ட கல்குவாரிகள். நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான கல்குவாரிகள் அந்த பகுதியில் இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் ஒரு பகுதியில் அமராவதி ஆறு, ஒரு பகுதியில் காவேரி ஆறு, 2 ஆறுகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டுமே 160க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அந்த இடத்துல செயல்பட்டு வருது. ஒரு பகுதியில் அந்த சுற்றுப்பகுதியில் ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் பெரிமீட்டரில் நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் பெரிமீட்டர்லேயே கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கிக்கிட்டு வருது. இத்தனையும் அந்த கல்குவாரிகள் வந்து முறையான தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் படி செயல்படுதான மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவர்கள் மாசுபடுத்தக்கூடிய காற்று, அவர்கள் உறிஞ்சக்கூடிய நிலத்தடி நீர் மட்டுமே அந்த பகுதியை மேற்கொண்டு வறட்சி ஆகுது. கல்குவாரிகளுடைய கட்டுக்கடங்காத சுரண்டல் தான் அந்த பகுதியை பாலைவனமாக்கிட்டு கொண்டிருக்கு. இதை இந்த 3 பெரும் ஜாம்பவான்களுக்கு தெரியாமல் இருக்குமா? 30 அரசியல்வாதிகள் இருக்காங்க. அந்த 30 அரசியல்வாதிகள் அவருடைய சொந்த தொகுதியில் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய சமூக சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டுருக்கு, சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்பட்டுருக்குங்கிறத இந்த பிரச்சனையை அவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமே தெரியாதா? இல்லை, இதெல்லாம் அரசுக்கு தெரியாமல் நடக்குதா? ஏன்னா ஒரு கல்குவாரி அப்படிங்கிறது அரசோட அனுமதி பெற்று நடத்தணும். அதிகாரிகள் வந்து வருடத்திற்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை சோதனை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரூல்ஸில் இருக்குது. இது எல்லாமே தெரியாமல் நடக்குது. தெரியாமல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுதான் நடக்குது. தெரியாமல் எப்படி நடக்கும்? ஒரு கல்குவாரி முறையாக பதிவு செய்யப்பட்டு அந்த கல்குவாரி வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் படி தான் நடக்கணும். அதை அந்த கல்குவாரி சுற்றிலும் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கணும். காற்று வேகமான காற்றை தடுக்கிறதுக்கு கூடுதலாக வெறும் கற்களால் இல்லாமல் சுவர்கள், காங்கிரீட் சுவர்கள் இல்லாமல் மரங்களாலும் மரங்களாலும் சுவர்கள் வந்து அந்த கல்குவாரிகளை சுற்றிலும் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த அந்த டஸ்ட்டு, அந்த மைனூட் பார்ட்டிகல்ஸ் பறக்குது இல்லைங்களா, அந்த குவாரியை எம்சாண்டா பீசாண்டா நொறுக்கிறதுலேருந்து வரக்கூடிய துகள்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த சிலிக்கா டஸ்ட்னு சொல்லுவோம். அந்த டஸ்ட்டெல்லாம் அதிக இடத்துல பரவாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக உயரமான மரங்களை நட்டுருக்கணும், சுற்றிலும் வேலிகள் எழுப்பியிருக்கணும், காங்கிரீட் வேலிகள் எழுப்பியிருக்கணும். கல்குவாரிக்குள்ளே மண் சாலைகள் இருக்கக்கூடாது, தார் சாலைகளோ இல்லை காங்கிரீட் சாலைகளோ தான் இருக்கணும். இந்த மாதிரியான எல்லா நாம்ஸுமே கூடுதலாக அவர்கள் வெடி வைக்கும் போது இத்தனை டெசிபல் சவுண்டுக்குள்ளே தான் அந்த வெடியோடைய சத்தம் அளவு இருக்கணுங்கிற கட்டுப்பாடு இருக்குது. இந்த கட்டுப்பாடெல்லாம் அவர்கள் பின்பற்றிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய மாசுபாடே ஏற்பட்டிருக்காங்க. இல்லை, அங்கே இருக்கிற அதிகாரிகள் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. இல்லை, நீங்கள் நாம் தமிழ் கட்சி அதிகாரிகள்கிட்ட அதை போய் கொண்டு போய் சேர்த்தீங்களா? நாம் தமிழ் கட்சி கலெக்டர்கிட்ட நிறைய வாட்டி மனு கொடுத்துருக்கு இதை சார்ந்து. கூடுதலாக வந்து இந்த சின்ன தாதம்பாளையம் ஏரின்னு சொல்லிட்டு இதே கல்குவாரி பக்கத்தில் கூடுதலாக சின்ன தாதம்பாளையம் ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி 360 ஏக்கர் பரப்புள்ள ஏரி, 300லேருந்து 360 ஏக்கர் பரப்புள்ள ஏரி. அந்த ஏரிக்கு 2001ஆம் ஆண்டே அதற்காக நீர் வழித்தடம் ஏற்பட்டு அரவக்குறிச்சி ஆற்றுலேருந்து உபரி நீரை கொண்டு வந்து அந்த ஏரியில் தேய்க்கிறதாக ஒரு திட்டம் இருந்தது. இவர்கள் அந்த திட்டத்தை சரியாக திமுகவும் ஆண்டிருக்கு, அதிமுகவும் ஆண்டிருக்கு, இருபெரும் கட்சிகளும் மாறி மாறி ஆண்டும் அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தாத காரணம் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஏரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெய்ய காலங்களில் 5லேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி குடிநீர் கொண்டு வர அவலமான நிலை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 360 ஏக்கர் ஏரினா எவ்வளோ பெரிய ஏரி இருக்கும். அந்த ஏரியில் இவர்கள் ஏரிக்குள்ளே மரம் நட்டு வச்சுட்ருக்காங்க. அந்த ஏரி பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் இல்லாமல் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது 20 வருடத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு வனத்துறையின் கட்டுப்பாட்டில். ஆனால் அந்த ஏரிக்குள்ளே ஏதாவது ஏரிக்குள்ளே யார் மரம் நட்டு? வனத்துறை தான் நட்டுட்டு இருக்கு. வனத்துறை ஏரிக்குள்ள மரம் நட்டுட்டு இருக்கு, வனமாக்கி கொண்டு இருக்காங்க அந்த ஏரியை. அந்த நியாயப்படி பார்த்தா அந்த ஏரி 360 ஏக்கர் ஏரினா அது கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 ஏக்கர் ஆக்கிரமிப்பு பகுதி இருக்குது. அந்த ஏரியை சுற்றி கரைகள் வந்து ரொம்ப மோசமாக பழுதடைஞ்சிருக்கு. அந்த கரைகளை இவங்க மீட்டெடுத்து ஏரியில் ஒரு 6 அடிக்கு வண்டல் மண்ணே இருக்கும். அந்த வண்டல் மண்ணை தூர்வாரி 3லேருந்து 6 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அமராவதி ஆறு.
அந்த ஏரியிலேருந்து 3லேருந்து 6 கிலோமீட்டர் தான். ஏற்கனவே அந்த அந்த ஏரி வழியாக ராஜா வாய்க்கால்னு ஒரு முக்கிய வாய்க்காலும் வருது. அதுலேருந்து நீரும் கொண்டு வரலாம். அமராவதியில் அந்த ஆற்றிலிருந்துமே இவங்க நீர் கொண்டு வரலாம், உபரி நீரை கொண்டு வரலாம். இப்படி உபரி நீரை கொண்டு வந்து அந்த நிலத்தடி நீரை தேக்கியிருந்தாலே அந்த ஏரியை சுற்றி 75 கிராமங்களுக்கு நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கும். இல்லை, இது எது தடுக்குது இதை இப்படி செய்ய விடாமல்? வனத்துறை மரம் நட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏரிக்குள்ளே மரம் நட்டுறது வனத்துறையோட வேலைகள் ஒன்றே கிடையாது. இல்லை, ஏரிக்குள்ளே வர நடுறாங்க. அந்த மரமும் காஞ்சி போகுதுன்னா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ வறட்சியாக இருக்கும்னு. இது எப்படி தடுக்கிறது? அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? அதிகாரிகள் சரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் அந்த ஏரி நேரம் ஏரியாக இருந்திருக்கணுமே, அது காடாக இருந்திருக்காதுல்ல. கடந்த 20 ஆண்டு காலமாக ஏதோ ஒரு சாக்க சொல்லி இவர்கள் மாறி மாறி அந்த ஏரியை வந்து சுத்தமாக வந்து வனமாக்கி ஒரு வறண்ட நிலமாக வச்சுருக்காங்களே தவிர திட்டமிட்டே செய்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இதை திட்டமிட்டே செய்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். சிலர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அந்த ஏரியை இவங்க மீட்டெடுத்து அந்த ஏரியில் நீர் பிடிப்பு அதிகமாக்கினா நிலத்தடி நீர் உயரும். அந்த நிலத்தடி நீர் உயர்ந்தால் பக்கத்தில் இருக்க குவாரிகளால் கல் உடைக்க முடியாதுங்கிற காரணத்தினால அந்த ஏரியை மீட்காமே வச்சுருக்காங்க குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க அங்கே. அப்படிங்கும்போது இது ஒரு இன்டர்லிங்க்டு, ஒரு மிகப்பெரிய இன்டர்லிங்க்டு விஷயமா தான் தெரியுது நமக்கு பார்க்கும்போது. ஆனால் அந்த ஏரி அந்த ஒரு 360 ஏக்கர் ஏரியை மட்டுமே அவர்கள் சரியாக பராமரித்திருந்தாங்கன்னா அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய 75 கிராமங்கள் வந்து உங்களுக்கு நீர் பாசன பிடிப்பு நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கும். கூடுதலாக 15,000 ஏக்கர் அந்த ஏரியிலேருந்து அந்த பாசன பிடிப்பு பகுதிகள் மட்டும் 15,000 ஏக்கர். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு செழிப்பாக இருக்க வேண்டிய பகுதியை இவர்கள் பாலைவனமாக்கி கொண்டிருக்காங்க. நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆழமாக அவர்கள் கல்லை நோண்டி இருக்கிறத 200 அடி 300 அடி நோண்டி வச்சுருக்காங்க. ஒரு குவாரிகள் 2 குவாரிகள் அந்த பகுதியில் செயல்பட்டால் பரவாயில்ல, சுற்றி 100க்கும் மேற்பட்ட குவாரிகள், அங்கீகரிக்கப்பட்ட குவாரிகளே அவர்கள் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் நாமுக்கு உட்பட்டு செயல்படுதாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே 2-3 குவாரிகள் மேலே இவங்க அபராதம் விதிச்சிருக்காங்க. அவர்கள் விதிமீறல் செய்யப்பட்டிருக்குன்னு. அப்படி இந்த 2 குவாரிகள் மட்டும்தான் விதிமீறல் செய்யப்பட்டிருக்கா, இல்லை எல்லா குவாரிகளும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர்கள் இந்த குவாரிகளை அளவுக்கு அதிகமாக எடுக்கிறத, அந்த கல்லை நோண்டி எடுக்கிறத நிப்பாட்டாத வரைக்கும் அந்த பகுதியை மீட்டெடுக்கவே முடியாது. இல்லை, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க உங்கள் தொகுதியில். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை மீட்டெடுப்பீங்கன்னு? ஏன்னா இது இத்தனை ஆண்டு கால ப்ராசஸை ஒரு 5 ஆண்டு காலம் உங்கள்கிட்ட அரவக்குறிச்சி தொகுதி வருதுன்னா இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே இதெல்லாம் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, அரவக்குறிச்சின்னு பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்திற்கு எந்தெந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்நிலை பகுதிகளையே நம்ம தூர்வாரி அது சரியான முறையில் வருடத்திற்கு 600லேருந்து 750 மழை பெய்யுது, அளவுக்கான மழை பெய்யுது அந்த பகுதியில். அந்த நீரை சரியாக ஏரிகளே 2 ஏரிகள் இருக்குது. ஒன்று வந்து மழை நீரை தேக்கக்கூடிய ஏரி ஒன்று இருக்குது. கூடுதலாக வந்து ஆறுலேருந்து உபரி நீர் வரக்கூடிய நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஏரியும் இருக்குது. இந்த ஏரிகளையும் கூடுதலாக அந்த சிறு ஆறுகள் இருக்குது இல்லைங்களா, நங்காஞ்சி ஆறு, குடகனாறு, அப்புறம் வந்து நொய்யல் ஆறு, இந்த 3 ஆறுகளையும் மிகப்பெரிய மாசு. இன்னும் நீங்கள் நொய்யலாறுலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க சாயப்பட்ட கழிவுகள். அமராவதி ஆறும் அப்படி தான். அமராவதி ஆறில் ஒரு முக்கியமான பகுதிகள் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் முழுக்க மரம் வளர்ந்துருக்கு. மரம் புதர் வளர்ந்துருந்தா கூட நீங்கள் ஒரு 6 மாதங்களில் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அது 10 அடிக்கு மேலே மரம் வளர்ந்துருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலமாக அந்த ஆற்றை இவர்கள் சேதப்படுத்தி வச்சிருப்பாங்க. இல்லை, அது 2 கட்சி ஆட்சியிலுமே. ஆமாம், 2 கட்சி ஆறுமே. அது எப்படி நீங்கள் எப்படி மீட்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதை கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அது நடக்காதுங்கிறதுக்கு என்ன சாத்தியம்? நாம் தமிழர் கட்சியோட அடிப்படையே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், அது நீர்வள பெருக்கம். அப்படிதான் நாம் தமிழர் கட்சியை அடிப்படையாக கொள்கையாகவே கொண்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியோடைய அடிப்படை கொள்கையின்படி நாங்கள் அந்த பகுதி சார்ந்த தொழில்களை ஊக்குவிப்போம். அந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு ஆறுகளை வந்து தூர்வாரி சரியாக பராமரித்து 2 கரைகளையும் செம்மைப்படுத்தி, ஏரிகளையும் தூர்வாரி 2 கரைகளையும் செம்மைப்படுத்தி அதை வந்து நீர்பிடிப்பு பகுதியாக மாற்றி விவசாயத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றக்கூடிய வேலைகளை நாம் செய்யும். அதற்கான திட்டமும் இருக்குது. இல்லை, இப்போ சாயப்பட்டறை வந்து திறந்து கலக்குதுன்னு சொல்கிறீங்க. சாயப்பட்டறை கழிவுகள் முன்னாடி பெரும்பாலான சாயப்பட்டறைகள் வந்து இப்போ மூடப்பட்டுருச்சு. ஆனால் ஏற்கனவே அந்த சாயப்பட்டறை கழிவுகளால் ஏற்பட்ட பாதிப்பே இன்னும் அமராவதி ஆற்றில் பெரிதளவு இருக்குது. அதனாலேயே பெரும்பாலான கரைகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அமராவதி ஆற்றோட கரைகள் வந்து மோசமான நிலைமை இருக்குது. அதை வந்து இவர்கள் அந்த பகுதிகளை ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதிகள் ஆற்றை ஆழப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய வளர்ந்துருக்கக்கூடிய மரங்களை அகற்றி கூடுதலாக அழகான சின்ன
தடுப்பணைகள். அப்போ வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ அந்த இடத்துல வெள்ளம் போகுதுன்னா அந்த வெள்ளத்தை நேரடியாக போய் காவேரி ஆற்றில் கலக்க விடாமல் அங்கங்கே தடுப்பணைகள் கட்டி 15 கிலோமீட்டருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கே தடுப்பணைகள் கட்டலாம். அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஆறுகளை அந்த மாதிரி தடுப்பணைகள் கட்டி நீர்த்தேக்கத்தை அதிகப்படுத்தி நிலத்தடி நீரை அதிகப்படுத்தும் போது இயற்கையாக விவசாயமும் செழிக்கும். இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா, மாற்றம் அப்படிங்கிறத நாம் தமிழ்ச்சி மாற்றம்னு பேசிகிட்டு இருக்காங்க. புதிதாக வந்த நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்கார், அதுவும் மாற்றம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சிகளில் இருந்த மாட்டு இந்த இப்போ 2 கட்சிகள் மாறி இருக்குன்னா, உங்கள் 2 பேரில் நாம் தமிழ்ச்சி ஏன் மக்கள் தேர்வு பண்ணணும்? இன்னைக்கு விஜய் அறிவிச்சிருக்காரு, பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு 2500, பெண்களுக்கு எல்லா பேருந்துகளிலும் கட்டணம் இலவசம், பேருந்து கட்டணம் இலவசம்ன்ற இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலம் மக்களை எப்படி ஏமாற்றி கொண்டு வந்தார்களோ அதே ஏமாற்று திட்டத்தை இவரும் அறிவிக்கிறார் என்றால் இவர் எப்படி மாற்றா இருக்க முடியும்? இவரும் ஒரு ஏமாற்று தானே. இவர் ஒரு குட்டி திமுக என்னென்ன செயல் திட்டங்களை செய்கிறதோ, அதிமுக என்னென்ன செயல் திட்டங்களை செய்கிறதோ அதையே இவர் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இவர் எப்படி மாற்றா இருப்பார்? இவரும் ஒரு ஏமாற்ற தானே இருப்பார். இப்போது இத்தனை 1000 கோடி நீங்கள் 6 சிலிண்டர் இலவசம்னு சொல்கிறாங்க, இலவசம்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு 2500ன்னு சொல்லியிருக்காரு. பேருந்து ஏற்கனவே போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. இப்போ இவர் இதற்கான வருவாயை நிதி ஆதரவை எங்கிருந்து இவர் எடுப்பார்? அந்த விஷயத்தையும் அவர் பேசணுமா இல்லையா? பேசியிருக்கணுமா இல்லையா? இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன வழிகளை பார்த்து கொண்டு செய்து கொண்டிருந்ததோ அதே வழிகளை தான் இவரும் பின்பற்றாரு. இவர் மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான் மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வந்து நாம் தமிழ்ச்சியின் சார்பாக போட்டிடுறீங்க. அரவக்குறிச்சி தொகுதி இப்படிலாம் மேம்படுத்த வேண்டும், எனக்கு ஒரு கனவு அரவக்குறிச்சின்னு ஒரு திட்டம் இருக்கும் அப்படின்னா என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க இந்த தொகுதியோட வளர்ச்சிக்காக? அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்குமே அது ஒரு மிகப்பெரிய வளங்கள் குளிக்கக்கூடிய பகுதி. நீங்கள் நீர் வளமாக இருக்கட்டும், கனிம வளமாக இருக்கட்டும், மிகப்பெரிய வளங்கள் குளிக்கக்கூடிய பகுதி. அந்த வளங்களை சூறையாடி தான் இவர்கள் அந்த பொருளாதார கட்டமைப்பை வைக்கிறாங்க. இப்போ முதல்ல அரவக்குறிச்சி தொகுதியை கடந்த 5 வருடங்களாக அதீத வெப்பநிலை பதிவாகி கொண்டே வருது. அது என்ன காரணம்னா அந்த தொடர்ச்சியான நீர் மேலாண்மை இல்லாதது, கல்குவாரிகள், கட்டுக்கடங்காத அளவுக்கான சுரண்டல்கள், மலை சுரண்டல்கள், இது எல்லாமே. முதல் விஷயமா அரவக்குறிச்சி தொகுதியை கடந்த 5 ஆண்டு காலமாக இவ்வளோ வெப்பம் அதிகமாகிட்டே இருக்குது. அதற்கான காரணம் என்ன? அந்த அசஸ்மெண்ட் எடுத்து முதல் வேலையாக இந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அரவக்குறிச்சியை பாலைவனமாகாமல் தடுப்பதற்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ, உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய நீர் வளங்களை பெருக்குவது, அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஆறுகள், சிற்றாறுகள், குளங்கள், ஏரிகள் அனைத்தையும் தூர்வாரி கரைகளை வலுப்படுத்தி நீர் பிடிப்பு பகுதிகளை நீர்பிடிப்பதில் அதிகமாக்குவது. இதன் மூலியமாக அரவக்குறிச்சியில் பிரதானமாக மக்கள் செய்யக்கூடிய விவசாயத்தை மேம்படுத்துவது, இயற்கை விவசாயங்களை மக்களுக்கு முன் கொண்டு செல்வது, இயற்கை விவசாய முறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது. அரவக்குறிச்சி பகுதிகளில் இன்னும் பிரதானமாக இருக்கிறது முருங்கை விவசாயம். முருங்கையை தான் மக்கள் அதிகமாக பயிரிட்டு இருக்காங்க. முருங்கை தான் அரவக்குறிச்சியோட மிக பிரதானமான ஒரு விவசாயம். அந்த முருங்கை விவசாயம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீசனல் கிராப் மாதிரி முருங்கையை பொறுத்த வரைக்கும். இப்போது சில மாதங்களில், உதாரணத்துக்கு டிசம்பர் ஜனவரி மாதங்களில் விளைச்சல் அதிகமாக இருக்கும் போதே விலை ரொம்ப கம்மியாகும். விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்க நேரங்களில் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 3 ரூபாயிலேருந்து 300 ரூபா, 3 ரூபாய்க்கும் கிலோ முருங்கை கிடைக்கும், 300 ரூபாய்க்கும் கிலோ முருங்கை கிடைக்கும். இந்த டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சரியான முருங்கையை பை ப்ராடக்டாக மாற்றக்கூடிய, அதாவது மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகள் அங்கே எதுவுமே கிடையாது. அரசாங்கம் சார்பாக மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றக்கூடிய தொழிற்சாலை கிடையாது. இந்த முருங்கை விவசாயம் தான் பிரதானமான விவசாயம். ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் அரவக்குறிச்சியில் பயிரிடப்படக்கூடிய விவசாயம் அது. அந்த விவசாயத்துக்கு முருங்கைக்கு அடிப்படை ஆதாரம். மக்கள் என்ன கோரிக்கையாக வைக்கிறாங்கன்னா, எப்படி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கு இல்லைங்களா, அரசுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிற மாதிரி முருங்கைக்கும் முருங்கை கொள்முதல் நிலையம் வேணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை மக்கள் வைக்கிறாங்க. கூடுதலாக சீத்தப்பட்டிக்காரன் என்ற பகுதிகளில் ஏற்கனவே ஒரு பஞ்சு ஆலை இருக்குது. அந்த ஆலை செயல்பாடற்ற நிலையில் இருக்கு. அந்த ஆலையை வந்து நம்ம மேம்படுத்தி இதே பதப்படுத்தக்கூடிய, அதாவது எல்லா குறு சிறு விவசாயிகளும் அந்த கிடங்கை பயன்படுத்தக்கூடிய வகையில் முருங்கையை பதப்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை சேமிப்பு கிடங்காக பயன்படுத்துறதுக்கான வேலைகளை நாம் தமிழ் இருக்கிறத ஒன்று இந்த மேம்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கட்டாயமாக. அந்த இது செயலற்று தான் இருக்குது, அது பெருசாக பயன்பாட்டில் இல்லை. அதை நம்ம மீட்டுருவாக்கம் செஞ்சு மேம்படுத்தி திருப்பியும் முருங்கை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து முருங்கை சார்ந்த மதிப்பு கூட்ட பொருட்கள். இப்போது அவங்க என்ன முன்வைக்கிறாங்க, மக்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய தாய்களுக்கு இரும்புச்சத்து அதிகமாக தேவைப்படும். அதற்கான பொருட்களாக மதிப்பு கூட்ட பொருட்களாக மாற்றி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பொருட்களை முருங்கையும் ஆட் பண்ணலாம்.
இரண்டாவது, குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தில் இதே மாதிரி முருங்கை மூலியமாக மதிப்பு கூட்ட பொருட்களை ஆட் பண்ணிட்டு மதிப்பு கூட்ட பொருளாக முருங்கை ஆட் பண்ணி அதையும் குழந்தைகளுக்கு விநியோகிக்கலாம். இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது முருங்கைக்கு எப்போதும் டிமாண்ட் இருக்கும். நீங்கள் அதோட செல்ஃப் லைஃப் டைம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செல்ஃப் லைஃப் டைம் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் கம்மியாகவும், கம்மியாக இருக்க நேரங்களில் விளைச்சல் கம்மியாக இருக்க நேரங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸை பெரும்பாலும் குறைக்கலாம். அதை ஈக்குவல் பண்ணி எல்லா நேரத்தில் ஒரே விலை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள். ஆமாம், நமக்கு பை ப்ராடக்டாக பண்ணும்போது செல்ஃப் லைஃப் டைம் போது உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு பொருள் உற்பத்தி ஆனாலுமே அந்த பொருளை பதப்படுத்தி வேற ஒரு பொருளாக மாற்றி ரொம்ப நாளைக்கு விற்கும் போது கம்மியாக இருக்கிற டைமில் ஷார்ட்டேஜை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம், டேலி பண்ணிக்கலாம். கூடுதலாக அரவக்குறிச்சி பகுதியில் பழைய மாணவர் விடுதி ஒன்று இருக்குது, செயலற்ற மாணவர் விடுதி ஒன்று இருக்குது. 2022ஆம் ஆண்டு ஒரு புதிதாக ஒரு கலை அறிவியல் கல்லூரி அரவக்குறிச்சியில் தொடங்கப்பட்டது. அந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழே 1999ஆம் ஆண்டு ஒரு மாணவர் விடுதி செயல்பட்டு வந்தது. அந்த விடுதிகளில் மாணவர் விடுதி 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான விடுதி செயல்பட்டது. அந்த மாணவர் விடுதி இப்போ ரொம்ப பாலடைஞ்சு பயனற்ற நிலையில் இருக்குது. என்ன காரணம்னா பெரிதாக மாணவர்கள் அங்கே வந்து தங்கறதில்லை அப்படிங்கிறக்கான அந்த மாணவர் விடுதியை இங்கே கல்லூரி மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாணவர் விடுதி எங்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கான விடுதியாக மாற்றி கொடுங்கன்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி கட்டாயம் இந்த கோரிக்கையை முன்னின்று எடுத்து செய்யும். வெய்ய காலங்களில் மக்கள் குடிநீருக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. குடிநீருக்கு ரொம்ப அவசியப்படுறாங்க. ரொம்ப நாட்கள் இடைவேளை விட்டு குடிநீர் வருதுங்கிறாங்க. சில கிராம பகுதிகளில் அந்த பகுதிகளில் குடிநீர் இல்லாமல் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி போய் குடிநீர் வாங்கிட்டு வருது. கிட்டத்தட்ட ராமநாதபுரம் வெள்ளூரில் இருக்க ராமநாதபுரத்தில் எந்த அளவுக்கு ஒரு பாலைவன பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு குடிநீர் தட்டுப்பாடு வருதோ அதே அளவுக்கான குடிநீர் தட்டுப்பாடு அரவக்குறிச்சிலையும் வருது. இப்போ இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் பெரும் அரசியல்வாதிகள் இருந்து இதை கூட தீர்க்கலை, ஒரு அடிப்படையான குடிநீர் வசதியை கூட தீர்க்கலைன்னா என்ன வளர்ச்சி கண்டிருக்குன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லையா நமக்கு. இந்த குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திடக்கழிவு மேலாண்மை சுத்தமாக இல்லை. அரவக்குறிச்சி பகுதியில் மட்டும் இல்லை, எங்கேயுமே கரூர்லேயும் சரி திடக்கழிவு மேலாண்மை சுத்தமாக கிடையாது. சீவேஜ் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது. எல்லாமே ஒரே இதுதான் உங்களுக்கு. பெரும்பாலும் இன்சனேஷனுங்கிற எரிக்கிற முறையில் போய் ஒரு இடத்துல போட்டு எல்லா குப்பைகளும் எரிக்கிறாங்களே தவிர்த்து அது நிலத்தடி நீரில் கலந்து மாசுபடுதை தவிர்த்து மழை பெய்யுங்க காலங்களில் நெகிழிகள் ரொம்ப மாசை ஏற்படுவதை தவிர்த்து இங்கே திடக்கழிவு மேலாண்மை சுத்தமாக கிடையாது. அதே முறைப்படியாக நாம் தமிழ் எல்லா இடங்களிலும் சொல்வது போல் சரியான திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் சென்ட்ரலைஸ்டாக இல்லாமல் கிராமப்புறங்கள் சார்ந்த திடக்கழிவு மேலாண்மை கொண்டு போது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது இப்போ அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுற இந்த மருத்துவர் நரேன் யார்? நரேன் நான் நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலம்ன்ற ஒரு சிறிய ஊரில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து, பெரும்பாலுமான மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, இந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிற மாதிரி உயரிய செல்வமான அழியாத செல்வமான செல்வத்தை தன் குழந்தைகளுக்கு எப்படியாவது தான் கஷ்டப்பட்டாலும் சரி தன் செல்வங்களை இழந்தாலும் சரின்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களால் நான் இன்றைக்கு என் குடும்பத்தில் ஒரு முதல் தலைமுறை மருத்துவராக இருக்கேன். பெரும்பாலுமான இளைஞர்களுக்கு இருக்கும் இல்லையா ஒரு கனவு, நம் சமூகத்தை ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது உயர்த்திட மாட்டோமா அப்படிங்கிற பெரிய கனவை சுமந்து பயணிக்கக்கூடிய ஒரு இளைஞன். நீங்கள் எப்படி நாம் தமிழ்ச்சிக்குள்ளே வந்தீங்க? எப்படி நாம் தமிழ்ச்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க? நான் வந்து படித்தது எல்லாமே பாண்டமங்கலத்தில் தான். படித்தது எல்லாமே கல்வி படித்தது எல்லாமே பாண்டமங்கலத்தில் தான். மருத்துவ படிப்பிற்காக ரஷ்யா போகிறேன். ரஷ்யாவில் போகும்போது அண்ணன் இங்கே பேசுகிறார் இல்லையா, முதல்ல வந்து அந்த அந்த நம்ம பகுதிகளிலிருந்து வெளியில் போகும்போது தான் நம்மளுடைய அந்த இடம் சார்ந்த ஊர் சார்ந்த பற்று வரும் இல்லையா. அப்படி போகும்போது அந்த பகுதிகளை பார்க்கும்போது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நம்ம இன்னைக்கு கனவு கண்டுட்டு இருக்கோம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இன்னைக்கு கனவு கண்டுட்டு இருக்கோம். ரஷ்யாவில் நீங்கள் ஒரு தெருவில் ஆங்கிலம் பார்க்க முடியாது. எங்கும் ரஷ்யன் எதிலும் ரஷ்யன் தான். ஒரு பதாகைகள்லையோ நீங்கள் நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, வெப்சைட்ஸ் எடுத்துக்கோங்க, டாக்ஸிஸ் எடுத்துக்கோங்க, பேங்கிங் செக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, மால்ஸ் தேட்டர்ஸ் எங்கே போனாலும் ரஷ்யன் தான். யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் கலந்து பேச மாட்டார்கள். நம்ம இங்கே ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் பேசினா எப்படி வியப்பாக பார்க்குறாங்களோ அங்கே ஆங்கிலத்தில் பேசினா வியப்பாக பார்ப்பாங்க. அங்கே ஆங்கிலம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ரொம்ப ரொம்ப அரிது நீங்கள் ஆங்கிலம் பேசுபவர்களை பார்க்கறதாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ரஷ்யன் தான், எல்லாரும் ரஷ்ய மொழி தான் பேசுவாங்க. கல்வியும் சரி, நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, அடிப்படை கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தமிழ் மொழியில் தாய்மொழியில் அவங்க அங்கே நான் அண்ணன் பேசக்கூடிய எல்லாத்தையும் அங்கே அவர்கள் நிஜத்தில் நேரில் பார்க்குறோம். நாங்கள் அங்கே எங்கே அடிப்படை கல்வியிலேருந்து மருத்துவ கல்வி வரை ஆராய்ச்சி கல்வி வரை எல்லாமே அவர்கள் தாய்மொழியில் ரஷ்யனில் படிச்சுட்டு இருக்காங்க. அதே கனவை தான் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கண்டுட்ருக்கோம்.
இவங்க சொல்கிறாங்களே இதெல்லாம் சாத்தியமானு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சாத்தியமானு ஏற்கனவே பல நாடுகள் அதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆமாம், பண்ணுறது கட்டாயமாக. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஹெல்த் கேர் சிஸ்டம்மு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆதங்கம் வரும் இல்லையா, ஒரு ஆற்றம் வரும் இல்லையா. என்னடா இந்த நாடுகளில் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ரஷ்யாவில் 6 மாதங்கள் பனி, விவசாயமே கிடையாது, எல்லாமே காய்கறிகளாக இருந்தாலும் பெரும்பாலும் இறக்குமதி தான் செஞ்சாகணும் உங்களுக்கு, இல்லை பதப்படுத்தி ஆகணும். அப்படி இருக்கும் போதே அவன் அவ்வளவு செழிப்பாக எல்லா துறைகளிலுமே மேம்பட்டு இருக்கும் போது நமக்கு என்ன இல்லை நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் என்ன இல்லை, நம்ம ஏன் இந்த அவல நிலைக்கு இவ்வளோ மோசமான நிலைமையில் விட்டுருக்கோம். நீங்கள் ஒரு சாலையாக இருக்கட்டும் சரி, ஒரு மருத்துவமனை, அங்கே இன்றைக்கும் சொல்ல போனால் நான் படித்தது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, ரஷ்யாவில் படித்தது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி. அங்கே தனியார் மருத்துவக் கல்லூரியோ தனியார் மருத்துவமனையோ பேச்சுக்கிடம் இல்லை ரஷ்யாவில், எல்லாமே முழுக்க அரசு தான். தனியார் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன கிளினிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பெரும்பாலும் கவர்மெண்ட் செக்டர்ஸ் தான். அவங்க சென்ட்ரலைஸ்டு ஃபண்டில், அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லி அவங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் எல்லா பிறந்த குழந்தைகள்லேருந்து முதியவர் வரைக்கும் எல்லாருமே அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் புட்டினே அரசு மருத்துவமனை தான் பார்க்கணும். இங்கே மாதிரி இங்கே பெருந்தலைவர்கள்லாம் உடம்பு சரியில்லைன்னா போய் காவேரிலையும் அப்போலையும் படுத்துக்கிறாங்களா, அந்த மாதிரி கிடையாதுங்க. புட்டினுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அரசு மருத்துவமனைக்கு தான் போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நிலையை பார்க்கும்போது ஏன் நம்ம நாட்டில் இந்த நிலை என்ற ஒரு கேள்வி இயல்பாக வரும். கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய அவர்களை பார்க்கும்போது நமக்கு அந்த மொழிப்பற்று வரும் இல்லையா, தமிழ் மீதான அந்த மொழிப்பற்று. அதன் காரணமாக நான் முதல்ல பயணிச்சது ஐயா ஒரிசா பாலு இருக்கிறதுனால. ஒரிசா பாலு கேள்விப்பட்டிருப்பீங்க, கடல்சார் ஆராய்ச்சியாளர். அவருடைய தென்புலம்ன்ற ஒரு குழு இருக்குது. அவர் தமிழ்நாடை தவிர்த்து பிற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் வேர்ச்சொற்களை, பிற மொழிகளில் இருக்கக்கூடிய வேர்ச்சொற்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தார். வேறு நாடுகளில் தமிழ் வேர்ச்சொற்கள் என்னென்ன பகுதிகளில் இருக்குது, என்னென்ன மாதிரியான பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுற குழுவில் ஒரு அங்கமாக இருந்தேன் நான். அதன் மூலிமா நாம் தமிழர் கட்சி, பன்னாட்டு நாம் தமிழர் கட்சி மூலம் தொடர்பு கிடைச்சி அப்படியே தமிழ் தேசியின் மீது போன்ட்டு 2016 நான் அண்ணனுடைய காணொலிகள்லாம் யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிக்கிறேன். 2018 நாம் தமிழர் கட்சியில் இணைகிறேன். இப்போ 2018 ரஷ்யாவில் மாவீரர் நாள், 2018 மே மாதம் ரஷ்யாவில் மாவீரர் நாள் அன்னைக்கு எல்லாரும் படத்தை திரையிடுறோம். மருத்துவமனை ஒரு 50 மருத்துவமனைகள் மத்தியில் எல்லாரும் படத்தை திரையிடுறோம். எல்லாரும் படத்தை திரையிறோம். நிறைய போராட்டங்கள் இங்கே நடந்த காவேரி போராட்டம், நம்ம காவேரி செல்வன் விக்னேஷ் அவர்கள் இருந்ததுக்கு அன்னைக்கும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் ரஷ்யாவில். கூடுதலாக ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு போராட்டத்தை ரஷ்யாவில் முன்னெடுத்தோம். அந்த மாதிரி அந்த தமிழ் பற்று அங்கே நம்ம பார்க்கக்கூடியது அந்த ஒரு ஆதங்கம், ஒரு ஆற்றாமை, அதெல்லாம் தான் ஒரு பொது வெளியில் அரசியல் நோக்கி தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்க செஞ்சது. அப்படி தான் நாம் தமிழர் கட்சியில் நான் இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய பயணம் வெற்றி பெற சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். இணைந்தமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.